வணக்கம் ரதி. மதுரை மாநகர் ஆண்டாள்புரம் பகுதியில் வசியிருக்கும் முன்னாள் ஓய்வு பெற்ற அறநிலைத்துறை அதிகாரி நாகராஜ் என்பவர் கிட்டத்தட்ட வயது அவருக்கு 85. இவர் மகன் ஸ்வீடன் நாட்டிலும் மகள் வேலூரில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாகராஜ் மனைவி கொரோனா காலத்தில் இறந்த நிலையில் இவருக்கு நாள்தோறும் ஆன்லைன் மூலமாக 3 வேளையும் உணவு டெலிவரி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மதிய உணவு வீட்டு வெளியே வைத்து சென்ற இரவு நேர உணவு கொண்டு வந்த போது மதியம் டெலிவரி செய்த உணவு எடுக்காத நிலையில் சந்தை மட்டும் உடனடியாக அருகிலிருந்த வீட்டிற்கு அதே கூறியுள்ளனர். பின்னர் ஸ்வீடனில் இருந்த நாகராஜின் மகனுக்கு தகவல் அளித்த போது நாகராஜ் செல்போனை தொடர்பு கொண்ட போது நீண்ட நேரமாக போனை எடுக்காத நிலையில் ஸ்வீடனில் இருந்த மகன் மதுரை பெரியார் பேருந்து நிலைய தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் ஆண்டாள்புரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள நாகராஜின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். அப்போது நாகராஜ் கழிவறையில் மயங்கி கிடந்துள்ள நிலையில் இதனைத்து அவரை மீட்ட தீயணைப்பு துறையினர் நாகராஜிற்கு அங்கே முதலுதவி செய்யப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தற்போது நாகராஜன் நலமாக இருக்கிறார். இந்த செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கும் தன்னுடைய மகன் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தின் அடிப்படையில் ஒருவர் மயங்கி கிடந்த ஒருவரை மீட்டு உடனடியாக அவருக்கு சிகிச்சை கொடுத்த சம்பவம் மதுரையை பொறுத்தவரைக்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரிதி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.